வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, உத்தம திரேகானம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து மீனா டு நாடி முறையிலேருந்து எடுத்த ஒரு கான்செப்ட். அற்புதமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து உத்தம திரேகானம்னா என்னன்னு பார்த்துட்டு இதுக்குரிய விளக்கத்துக்கு நம்ம போவோம். ஃபஸ்ட்டு மொத்தம் 12 ராசி இருக்குது. அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 நட்சத்திரம் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ ஒரு ராசியில் வந்து 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அப்போ மொத்தம் வந்து 9 நட்சத்திர பாதம் இன்ட்டு 12 வந்து 108 நட்சத்திர பாதங்கள் வரும் மொத்தமாக. அப்போ எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் வருது, எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வர்க்கோத்தமம் அப்படின்னா என்னென்னா, அதாவது முதல் ராசியில் முதல் நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தமம் அடையும். ரெண்டாவது ராசியில் 5வது நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தமம் அடையும். 3வது ராசியில் 9வது நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தமம் அடையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு பிரிச்சுக்கோங்க. சரராசியில் வந்து முதல் நட்சத்திர பாதம், ஸ்திரராசியில் 5வது நட்சத்திர பாதம், உபயராசியில் 9வது நட்சத்திர பாதம். திரும்ப சரராசியில் 1வது நட்சத்திர பாதம், ஸ்திரராசியில் 5வது நட்சத்திர பாதம், உபயராசியில் 9வது நட்சத்திர பாதம். திரும்ப சரராசி, ஸ்திரராசி, உபயராசி இதெல்லாம் 1, 5, 9. சரராசியில் 1வது நட்சத்திர பாதம், ஸ்திரராசியில் 5வது நட்சத்திர பாதம், உபயராசியில் 9வது நட்சத்திர பாதம் வந்து வர்க்கோத்தமம் அடையுது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வர்க்கோத்தமம் படுத்தின வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ உத்தம திரேகானம்னா என்ன அப்படின்னா, அது கூட வந்து எக்ஸ்ட்ரா 2 நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு சரராசியில் வந்து மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில். அதில் சரராசியில் முதல் 3 நட்சத்திர பாதங்கள் வந்து உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்திரராசியில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் வந்து உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள். உபயராசியில் கடைசியாக இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் வந்து உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள். இப்படி சரராசியில் முதல் 3 நட்சத்திர பாதம், ஸ்திரராசியில் நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம், உபயராசியில் கடைசி இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம். சரராசியில் முதல் 3 நட்சத்திர பாதம், ஸ்திரராசியில் நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம், உபயராசியில் கடைசியாக இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம். அதே மாதிரி சரராசி, ஸ்திரராசி, உபயராசி முதல் 3 நட்சத்திர பாதம், நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம், இறுதியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஒரு ராசியில் வந்து 3 நட்சத்திர பாதம். அப்போ டோட்டலாக 12 ராசிக்கு வந்து 36 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இது எதுக்கு இந்த மாதிரி இந்த நட்சத்திர பாதங்கள் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வர்றது எனக்கு புரியுது. நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய முறையில் வந்து ஒரு கிரகத்தினுடைய சேர்க்கையை வந்து நம்ம வலுவாக எடுத்துக்கிடுவோம், ஒரு கிரகத்தினுடைய பார்வையை வந்து நம்ம வலுவாக எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி எடுக்காமல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கிரகத்தை வந்து நீங்கள் மறந்துடுங்க. பார்வை, சேர்க்கை, சுபர், பாவர், அசுபர், அதே மாதிரி சுபத்துவம், பாவத்துவம் இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இதில் வந்து அந்த எந்த கான்செப்டுமே கிடையாது. இதில் வந்து இந்த உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மேசராசியில் வந்து அசுபதி 1, 2, 3 வந்து உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள், அதாவது முதல் 3 நட்சத்திர பாதங்கள். ரிஷபராசியில் நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம் என்ன? ரோஹிணி 1, 2, 3. மிதுன ராசியில் கடைசியாக இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் புனர்பூசம் 1, 2, 3. கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் 3 நட்சத்திர பாதங்கள் புனர்பூசம் 4, பூசம் 1, பூசம் 2. அடுத்து சிம்மராசிங்கிறது ஸ்திரராசி. ஸ்திரராசியில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் என்ன? மகம் 4, பூரம் 1, பூரம் 2. கன்னிராசியில் இருக்கக்கூடிய இறுதியான நட்சத்திர பாதங்கள் என்ன? ஹஸ்தம் 4, சித்திரை 1, சித்திரை 2. ஏன்னா அது வந்து உபயராசி. திரும்ப துலாம் ராசி வந்து ஒரு சரராசி. சரராசியில் முதல் 3 நட்சத்திர பாதங்கள் சித்திரை 3, சித்திரை 4, சுவாதி 1. அடுத்து விருச்சிக ராசிங்கிறது வந்து ஸ்திர ராசி. இதில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் அனுசம் 3, அனுசம் 4, கேட்டை 1. அடுத்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இறுதியான 3 நட்சத்திர பாதங்கள் பூரடம் 1, பூரடம் 4, உத்திராடம் 1. அடுத்து மகர ராசிங்கிறது ஒரு சரராசி. சரராசியில் முதல் 3 நட்சத்திர பாதங்கள் உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4. கும்பராசியில் நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் சதயம் 2, சதயம் 3, சதயம் 4. மீனராசியில் உபயராசிங்கிறதுனால கடைசி இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் ரேவதி 2, 3, 4 வந்து உத்தம திரேகான நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் இந்த மாதிரி எடுத்தாங்க? இது மீனா டு நாடி முறையில் சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட். இது ஏன் வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க? ஏன் நம்ம அதை பார்க்கணும்? கிரகங்களை பார்த்தா போதாதா, ஏன் நட்சத்திரங்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது, கிரகங்களை பார்த்தா அவங்களால பலன் சொல்ல முடியாது. சுபத்துவம், பாவத்தை வச்சு பலன் சொன்னீங்கன்னா 90% தப்பான பலனை தான் நீங்கள் சொல்வீங்க. எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதில் வந்து நட்சத்திரத்தை வச்சு சொன்னால் தான் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக வந்து சொல்ல முடியும். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம்.
அதிலே வந்து நட்சத்திர முறையை பற்றி எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம அடுத்த வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இதில் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு 4 பிளானட்ஸ் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளானட் இப்போ உதாரணத்துக்கு புதன் நிற்கிது, அதே மாதிரி குரு நிற்கிது, செவ்வாய் நிற்கிது, சுக்கிரன் நிற்கிது அப்படின்னா இந்த 4 கிரகங்கள் இந்த ஏதாவது ஒரு 36 நட்சத்திர பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் நிற்கலாம், தப்பு கிடையாது. இந்த 4 கிரகங்களும் அந்த உத்தம திரைகாண நட்சத்திர பாதங்களில் வந்துருச்சு அப்படின்னா அந்த 4 கிரகங்கள் வந்து 8 வீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கால்வாசி பகுதியே வந்து அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அது நல்லா இருக்குது, கெட்டதாக இருக்குது, 6வது இடத்துல இருக்குது, 8வது இடத்துல இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இந்த இடத்துல அதாவது எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், எந்த ராசியானாலும் இருக்கட்டும், எவ்வளோ மோசமான அமைப்பாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் ஒரு கிரகங்கள் நிற்கும்போது அவங்க மிகப்பெரிய உயரத்தை வந்து வாழ்க்கையில் தொடுறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பெரிய விவிஐபி ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 கிரகங்கள் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திர பாதங்களில் கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் அவங்க வந்து விஐபி ஆக முடியாது. இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நிறைய கிரகங்கள் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திர பாதங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 கிரகங்களாவது வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திர பாதங்களில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இருந்தாலுமே அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய திசை வரும்போது நிறைய நல்ல பலன்களை வந்து வாரி வழங்கும். மற்ற நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் எந்த கிரகம் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திர பாதத்தில் நின்று அதனுடைய திசை வரும்போது வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் வளர்ந்துருவீங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் பெரிய விவிஐபிஎஸ் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க ரொம்ப பெரிய உயரத்துக்கு உயர்றாங்க. அதே ஒரு திருட்டு பயில இருந்து ஒரு பெரிய தாதாவாக மாறுறான் அப்படின்னா அவனுக்கும் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது 6-8 இருக்கும்போது அவன் திருட்டுத்தனம் பண்ணி மிகப்பெரிய உயரத்தை ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா இந்த 36 நட்சத்திர பாதங்களில் எத்தனை நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் வந்து ரோஹிணி 1, 2, 3 இருந்தாலுமே எதில் இருந்தாலுமே அது வந்து உத்தம திரைகாண நட்சத்திரத்தை அந்த அந்தஸ்தை வந்து அடையுது. அப்போ வந்து அது வலுவடையுது. இப்போ செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் இந்த 36 நட்சத்திரம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே அது வலுவடையுது. அவங்க வந்து பெரிய வாழ்க்கையில் வந்து பெரிய உயரத்துக்கு போகிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை விட ஒரு வலிமையான அமைப்பு என்ன அப்படின்னா அது வந்து எத்தனாவது இடமா வருது. இப்போ வந்து செவ்வாய் வந்து ரோஹிணி 3ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உத்தம திரைகாண நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த ரோஹிணிக்குரிய கிரகம் யார்? சந்திரன். இப்போ சந்திரன் வந்து 5வது இடத்துல போய் அது வந்து கொஞ்சம் ஆட்சி உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா வலு வந்து இன்னும் ஜாஸ்தி. அதாவது வந்து ஒரு பிளானட் வந்து இந்த உத்தம திரைகாண நட்சத்திரம் நின்னாலே வலு ஜாஸ்தி. இந்த நட்சத்திர பிளானட் வந்து ஆட்சி உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா 100% இல்லை 200% கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். டபுள் வலிமை கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா டபுள் கிரெடிட் கிடைக்கும். ஒரு நட்சத்திரம் மட்டும் இந்த உத்தம திரைகாண பாதத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% நல்லது நடக்கும். இதுவும் சேர்ந்து வலுவாச்சுன்னா 200% வந்து நன்மைகள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து லக்னத்தை பொறுத்து இது 5வது வீடாக வருதா 4வது வீடாக வருதா எந்த வீடாக அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து ரோஹிணி 3ல் இருக்குது அப்படின்னா கும்ப லக்னத்துக்கு அது 4வது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4வது வீட்டினுடைய பலனை வந்து ரொம்ப அபரிதமான நன்மைகளை வந்து அது செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து இந்த வீட்டினுடைய அதிபதி இதை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த நட்சத்திராதிபதி வந்து இதை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ரோஹிணியினுடைய நட்சத்திரத்தினுடைய கிரகம் எது அப்படின்னா சந்திரன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரோஹிணியுடைய கிரகம் வந்து சந்திரன். ஆனால் சந்திரன் வந்து விருச்சிகத்தில் வந்து நீசமாயிருது. அப்போ நீசமாக இருந்து பார்வை பார்க்கும்போது பார்வை பலம் கிடையாது. அப்போ நீசமாகாமல் வேறு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஏதோ ஒரு பிளானட் இருக்குது, ஒரு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோங்க. இந்த புனர்பூசத்தினுடைய பிளானட் யார்? குரு. அப்போ குரு வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த வீட்டையே பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து வேற ஒரு இடத்துல இருந்து அந்த வீட்டையே அவர் பார்க்குறாரு அப்படின்னா இன்னும் வலு வந்து ஜாஸ்தி. அந்த மாதிரி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரகம் இந்த 36 நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தில் இருக்கணும். அடுத்து இந்த நட்சத்திராதிபதி வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கணும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது 200% வந்து நீங்கள் பெரிய லெவலில் உயர்வீங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது எந்த வீடாக வருதோ அந்த வீடு வந்து வலுவாகும்.
இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படின்னா இது 3வது வீடாக வரும். அப்போ 3வது வீடாக வந்து இது வலுவாச்சு அப்படின்னா 3வது வீட்டினுடைய நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுதான் உத்தம திரேகணத்தினுடைய சிறப்பு. இப்போ வர்க்கோத்தமமுக்கும் உத்தம திரேகணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நம்ம எடுப்போம். 1வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். உத்தம திரேகணங்கிறது முதல் 3 நட்சத்திரம், நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், கடைசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம். அதை வந்து நம்ம உத்தம திரேகண நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 நட்சத்திரம் சேர்ந்து வருது. வர்க்கோத்தம நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரம் வரும். உத்தம திரேகணம் போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 நட்சத்திரங்கள் வருது. அப்போ ஒரு நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருது. அப்போ 2 நட்சத்திரங்கள் இருக்கே, அதுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நவாம்ச கட்டத்தை நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். அதாவது வந்து வர்க்கோத்தமத்துக்கும் உத்தம திரேகணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருது. அதாவது முதல் ராசியில் 1வது நட்சத்திரம், 2வது ராசியில் 5வது நட்சத்திரம், 3வது ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம். அதாவது வந்து 1, 5, 9வது நட்சத்திரம் வந்து வர்க்கோத்தமம் அடையுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது கூட வந்து 2 நட்சத்திரங்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வருது. எதில்? உத்தம திரேகணத்தில். அப்போ அந்த 2 நட்சத்திரங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பரிவர்த்தனை அடையுது நவாம்சத்தில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மேசராசி மண்டலம்னு நான் சொல்லியிருப்பேன். மேசராசி மண்டலத்தில் தான் இந்த 3மே வரும். அசுபதி 1, ரோஹிணி 1, புனர்பூசம் 1. ரிஷபராசியில் வந்து இது வந்து நவாம்ச கட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த மீதி 2 நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது? இப்போ உதாரணத்துக்கு அசுபதி 1 வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு, ரோஹிணி 2 வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு. அப்போ அசுபதி 2, 3 என்னாச்சு, ரோஹிணி 1, 3 வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா 2 நட்சத்திரங்கள் வந்து பரிவர்த்தனை அடையுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் அசுபதி 1, அசுபதி 2, அசுபதி 3, ரிஷபராசியில் ரோஹிணி 1, ரோஹிணி 2, ரோஹிணி 3, மிதன ராசியில் புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3. இதெல்லாமே உத்தம திரேகணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள். இதில் அசுபதி 1, ரோஹிணி 2, புனர்பூசம் 3 வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ மீதி 2 என்ன பண்ணுது? அசுபதி 2, அசுபதி 3 என்ன ஆகுது, ரோஹிணி 1, ரோஹிணி 3 என்னாச்சு, மிதனத்தில் வந்து புனர்பூசம் 1, புனர்பூசம் 2 என்னாச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த 2 கிரகங்கள் வந்து நவாம்சத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அசுபதி 2 வந்து ரிஷபத்தில் இருக்குது நவாம்சத்தில், ரோஹிணி 1 வந்து மேசத்தில் இருக்குது. அப்போ இது வந்து 2மே வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கு. ரோஹிணி 1 வந்து இங்கே வந்துருச்சு, மேசராசிக்கு வந்துருச்சு நவாம்சத்தில். இது வந்து ராசி கட்டத்தில் சொல்லக்கூடிய உத்தம திரேகணத்தினுடைய நட்சத்திரம். அதுவே நவாம்சத்தில் போகும்போது இந்த நட்சத்திரம் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். அதாவது அசுபதி 2 வந்து மேசராசியில் இருக்கா, நவாம்சத்தில் அதாவது ராசி கட்டத்தில் மேசராசியில் அசுபதி 2 இருக்குது, நவாம்சத்தில் ரிஷபத்தில் அசுபதி 2 இருக்குது. அதே மாதிரி ரோஹிணி 1 வந்து ரிஷபத்தில் இருக்குது ராசி கட்டத்தில், நவாம்சத்தில் மேசத்துக்கு வந்துருச்சு, மேசத்தில் வந்து ரோஹிணி 1 வந்துருச்சு. அப்போ ரோஹிணி 1 இங்கே வந்துருச்சு, அசுபதி 2 இங்கே போயிடுச்சு. அப்போ இந்த 2 நட்சத்திரங்களும் பரிவர்த்தனை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அசுபதி 3 வந்து மேசராசியில் இருக்குது, அசுபதி 3 மேசராசியில் இருக்குது. இந்த புனர்பூசம் 1 வந்து இங்கே வந்துருச்சு, புனர்பூசம் 1 வந்து மேசராசிக்கு வந்துருச்சு, அசுபதி 3 வந்து மிதன ராசிக்கு போயிடுச்சு, அசுபதி 3 இங்கே வந்துருச்சு மிதன ராசிக்கு, புனர்பூசம் 1 வந்து மேசராசிக்கு வந்துருச்சு. அப்போ புனர்பூசம் 1, அசுபதி 3 பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், நட்சத்திர பரிவர்த்தனை. இப்படி வந்து ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு, அசுபதி 1 வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு, அதை நம்ம மறந்துடுவோம். மீதி இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் இருக்குல்ல, மீதி இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் வந்து வேற ஒரு இடத்துல வந்து பரிவர்த்தனை ஆகுது. அதே மாதிரி ரோஹிணி 2 வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு, மீதி இருக்கக்கூடிய 2 வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வேற ஒரு இடத்துல வந்து பரிவர்த்தனை நடக்குது. அப்போ மற்ற 2 நட்சத்திரமும் பரிவர்த்தனை நட்சத்திரங்களாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு நட்சத்திரத்தை வந்து வர்க்கோத்தம நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். அந்த பரிவர்த்தனை நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நோய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து அசுபதி 2 ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நோய் வருது அப்படின்னா அசுபதி 2 வந்து நவாம்சத்தில் ரிஷபத்தில் இருக்குது. ரிஷபங்கிறது வந்து கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ரோஹிணி 2 வந்து அசுபதி 2 வந்து ரிஷபத்தில் இருக்கிறதுனால கண்ணில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எது மூலிமா அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு பார்க்கும்போது அசுபதி 2 வந்து ரிஷபத்தில் இருக்குது, அந்த இடத்துல ரோஹிணி 1 இருக்குது, அதாவது ராசியில் வந்து ரோஹிணி 1 அந்த இடத்துல இருக்குது. இது வந்து பரிவர்த்தனை ஆனதுனால மூளையினால் வந்து இந்த கண்ணுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து புனர்பூசம் 1 வந்து மிதனத்தில் இருக்க ராசியில் வந்து புனர்பூசம் 1 இருக்கக்கூடியது வந்து மேசத்துக்கு வந்துருச்சு, புனர்பூசம் 1 நவாம்சத்தில். அதே மாதிரி வந்து அசுபதி 3ங்கிறது வந்து புனர்பூசம் 1க்கு போயிடுச்சு, இங்கே மிதனத்துக்கு போயிடுச்சு. ராசியில் இருக்கக்கூடிய அசுபதி 3 வந்து மிதனத்துக்கு போயிடுச்சு. ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 1 வந்து நவாம்சத்தில் மேசத்துக்கு வந்துடுச்சு. அப்போ மேசமும் ரிஷபம் 1, 3 வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்கு. 1, 3ங்கிறது என்ன?
1வது ராசிங்கிறது மூளையை குறிக்கக்கூடியது, 3வது ராசிங்கிறது கையை குறிக்கக்கூடியது, தொண்டையை குறிக்கக்கூடியது. அப்போ தொண்டையிலையோ கையிலையோ பிரச்சனை வந்து அது மூளையினால் அந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் வந்து பரிவர்த்தனை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரம் எதோட பரிவர்த்தனை ஆகுதுன்னு பார்த்து அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது பலன்கள் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த முறை வந்து உத்தம திரைகானம்னு சொல்லி மீனாட்டு நாடி முறையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாயிரும். இப்போ ஒரு ரீகேப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறேன். உத்தம திரேகானங்கிறது ஸ்தர ராசியில் முதல் 3 நட்சத்திர பாதம், ஸ்திர ராசியில் நடுவில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம், உபய ராசியில் கடைசி இருக்கக்கூடிய 3 நட்சத்திர பாதம் தான் உத்தம திரேகானம்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திர பாதங்கள் மொத்தம் 36 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இதில் எத்தனை கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த நட்சத்திரங்களில் நிற்கிதோ அந்த கிரகங்கள் வந்து வலிமடையுது, அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேறுவாங்கங்கிறத சொல்லலாம். அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு புனர்பூசத்தில் ஒரு செவ்வாய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். புனர்பூசம் 2ல் வந்து ஒரு செவ்வாய் நிற்கிது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குரு வந்து இந்த இடத்தையே மிதுனத்தையே பார்த்துச்சு அப்படின்னா இன்னும் வலிமை வந்து ஜாஸ்தி அடையும். அந்த மாதிரி சில நுணுக்கங்கள், அது எத்தனாவது இடமா வருதுங்கிறதையும் பார்க்கணும். அது எத்தனாவது இடம் வீடாக வருதோ அத்தனாவது வீட்டு பலனை வந்து அது செய்யும். இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் வந்து இந்த உத்தம திரைகானம் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த உத்தம திரைகான நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமானது நட்சத்திரம் போக மீதி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் வந்து பரிவர்த்தனை நட்சத்திரங்களாக கருதப்படுது. அது நவாம்சத்தில் வேறு கட்டத்துக்கு போகிறதுனால கிரகங்கள் வந்து நட்சத்திர கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை அடையுது. எந்த இடத்துல பரிவர்த்தனை அடையுதோ அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மூலிமா இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு கான்செப்ட்டு. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு புரியாது, நிறைய தடவை வந்து இந்த வீடியோ போட்டு பாருங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.